திமுக சார்பில் மூன்றாவது முறையாக போட்டியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் 5,86,044 வாக்குகள் பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக மாபெரும் வெற்றி பெற்றார். காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை பகுதியில் அமைந்துள்ள அண்ணா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. காலை முதல் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுகவினர் மூன்றாவது முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செல்வம் 5,86,044 வாக்குகள் பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார். இவருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் சான்று வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். உடன் அமைச்சர் தாமு அன்பரசன், மாவட்ட செயலாளர் சுந்தர், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கும் வெற்றி கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்திய கூட்டணி கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் தம்பி செல்வம் அவர்கள் இன்றைய தினம் 2,21,423 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. நேற்றைய தினம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்தநாள் விழா. இன்றைக்கு அவருக்கு பரிசளிக்கிற விழாவாக இன்றைக்கு எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடும் உழைப்பால் திட்டமிட்டு அமைத்த கூட்டணியின் காரணமாக 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்று ஏற்கனவே அறிவித்து அதை இன்றைக்கு செயல்படுத்தி காட்டியிருக்கிற தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியும் சாதாரணமான ஓட்டு வித்தியாசம் இல்லை, 2 லட்சம் 3 லட்சம். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல டிஆர் பால் அவர்கள் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில், இப்போ இதுவரையும் 4.5 லட்சம் ஓட்டு, இன்னும் ஓட்டு என்ன வேண்டியது, கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிற தலைவர் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள். இன்னைக்கு இன்னும் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தான் இழுபறி இருக்குது. அதையும் நம்முடைய தலைவர் அவர்கள் சிறந்த செயல்பாட்டின் காரணமாக மத்தியிலும் இந்திய கூட்டணி ஆட்சி பொறுப்பு வருவதற்கு நிச்சயமாக காரணமாக நம்முடைய தலைவர் இருப்பார் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக இன்றைக்கு இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை திரும்பி பார்க்க வைத்த தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது காரணமானவர் எங்களுடைய முதல்வர் அவர்கள். அவருக்கும் கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில்
மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மோடி பலமுறை வந்து தமிழகத்துக்கு வந்தாரு. மக்களுடைய எப்படி மக்கள் தான் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. மொத்த ஓட்டு எங்களுக்கு தான் போட்டு அவரை பிடிக்கலன்னு சொல்லிக்கிறாங்க.